நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான கலைஞர் கருணாநிதி புதுவை வழியே திருவாரூர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றார். அப்பொழுது மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் திமுகவினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் திருவாரூரில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இதனை முன்னிட்டு இன்று புதுவை வழியே அவர் திருவாரூர் பயணமானார். அப்பொழுது புதுவை எல்லைப் பகுதியான கனகச்செட்டிக்குளத்தில் மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு SP சிவக்குமார், இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் MAA சுப்பிரமணியன், நந்தா சரவணன், ஏழுமலை, திமுக பொருளாளர் அனிபால் கென்னடி, புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் உழவர்கரை திமுக வேட்பாளருமான திரு ஜான்குமார், செந்தில் என்கிற ரமேஷ், சந்திரேஷ்குமார், சரவணன், ராஜ்பவன் பாலா, விஸ்வநாதன் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஜெயபால், ராஜசேகர், முருகேசன், ஜெயராஜ், பைதுல்லா, சந்துரு, மனு, ஜான் பீட்டர், குழந்தைசாமி உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து வரவேற்றனர். சென்னையில் இருந்து திருவாரூர் சென்ற தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞரோடு துணை முதல்வர் MK ஸ்டாலினும் வந்திருந்தார். அவருக்கும் திமுகவினர் வரவேற்பு வழங்கினார்கள். புதுவை உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திரு ஜான்குமார் தனது தாயார் லூர்து மேரி அம்மையாரிடம் ஆசி பெற்று பிரச்சாரத்தை துவங்கினார். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாருக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் திமுக சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிட திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான கலைஞர் கருணாநிதி, துணை முதல்வர் திரு MK ஸ்டாலின் ஆகியோர் வாய்ப்பு வழங்கினார்கள். இதனை முன்னிட்டு திரு ஜான்குமார் தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு தனது தாயார் இல்லம் வந்து அங்கு தனது தாயார் லூர்து மேரி அம்மையாரின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். முன்னதாக திரு ஜான்குமாருக்கு அவரது உறவினர்கள் ஆரத்தி எடுத்து வாழ்த்து கூறினார்கள். அப்பொழுது திமுக நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். பின்னர் அங்கிருந்து புதுவை நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலய பங்கு தந்தை குழந்தைசாமி அவர்களிடம் ஆசி பெற்றார். அப்பொழுது திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதியில் வெற்றி பெற்று தொகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்திட வேண்டும் என்றும் தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்றும் வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ட்ரினிட்டி கிறிஸ்தவ சபை பாஸ்டர் வின்சென்ட் அவர்களிடம் ஆசி பெற்ற திரு ஜான்குமாரை உழவர்கரை தொகுதியில் வெற்றி பெற்று பல்வேறு நலப்பணி திட்டங்களை செய்ய வேண்டும் என்றும் தொகுதி மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றும் வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் சந்தித்த திரு ஜான்குமார் அவரிடம் வாழ்த்து பெற்று ஆதரவு திரட்டினார். தொகுதி கிடைக்காவிட்டாலும் திமுக தலைமைக்கு என்றென்றும் விசுவாசமாக இருப்பேன் என்று திமுக மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு SP சிவக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக திமுக மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு SP சிவக்குமார் கூறுகையில், காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்தது. இதன்படி ராஜ்பவன் தொகுதி தற்பொழுது காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே திமுக சார்பில் நான் போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கேள்விப்பட்ட ஆதரவாளர்கள் எனது வீட்டின் முன்பு குவிந்தனர். நான் அனைவருக்கும் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், நான் ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட திமுக எனக்கு பல முறை வாய்ப்பு அளித்தது. மேலும் ஒருமுறை அமைச்சராகவும் அமர வைத்தது. மற்றும் வரும் தேர்தலில் ராஜ்பவன் தொகுதியை எனக்கு பெற்றுத் தருவதற்கு கட்சி தலைமையும் தமிழக துணை முதல்வர் ஸ்டாலினும் மிகுந்த முயற்சியை எடுத்துக் கொண்டது மன திருப்தியை அளிக்கிறது. ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கட்சி தலைமைக்கும் துணை முதல்வர் ஸ்டாலினுக்கும் என்றென்றும் விசுவாசமாக இருப்பேன். மேலும் ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வேன். அதுபோல் கட்சி தொண்டர்களும் ஆதரவாளர்களும் கூட்டணி கட்சி வேட்பாளரின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று கூறினார். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாருக்கு உழவர்கரை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டதை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் நெல்லித்தோப்பிலும் உழவர்கரை தொகுதியிலும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். புதுவையில் காங்கிரஸ், திமுக, பாமக உள்ளிட்டவை கூட்டணியாக வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் புதுவையில் திமுக சார்பில் போட்டியிட 10 தொகுதிகள் வழங்கப்பட்டன. அதில் உழவர்கரை தொகுதியில் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனை முன்னிட்டு திரு ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் நெல்லித்தோப்பு மற்றும் உழவர்கரை தொகுதியில் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினார்கள். மேலும் தொகுதி முழுவதிலும் உள்ள வாக்காளர்கள் திரு ஜான்குமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுவை முருங்கப்பாக்கம் கடலூர் பிரதான சாலையோரம் போக்குவரத்திற்கு இடையூறாக கல், மண், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை வைத்து விற்பனை செய்வதை பொதுப்பணித்துறையினர் அப்புறப்படுத்தினர்.
புதுவை முருங்கப்பாக்கம் சுதானா நகர் எதிரே உள்ள கடலூர் சாலையோரம் கல், மண், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தவர்களிடம் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் மாற்று இடம் தேர்வு செய்து அங்கு விற்பனை செய்யுமாறு அப்பகுதி மக்கள் பல முறை கூறியும் சம்பந்தப்பட்ட விற்பனையாளர்கள் அப்பகுதியில் இருந்து கல், மண், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை அப்புறப்படுத்தாமல் இருந்து வந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் புகார் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அங்கு போக்குவரத்து காவல் அதிகாரிகளுடன் வந்த பொதுப்பணித்துறையினர் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த கல், மண், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டாலும் போக்குவரத்திற்கு தேவையான சாலை வசதி கிடைத்தது. வாகனங்களின் நம்பர் பிளேட்டில் திசை திருப்பும் வகையில் வாசகங்கள், புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தால் அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்று கலெக்டர் ராகேஷ் சந்திரா எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான ராகேஷ் சந்திரா கூறுகையில், புதுவையில் வாகனங்களின் எண் பலகையில் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வாசகங்கள், பெயர்கள், சித்திரம் மற்றும் புகைப்படங்கள் ஆகியவற்றை பொறித்து வைத்துள்ளதாக இவ்வலுவலகத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இச்செயல் மோட்டார் வாகன சட்டத்தின்படி குற்றமாகும். எனவே பொதுமக்கள் தங்கள் வாகனங்களின் எண் பலகையில் மோட்டார் வாகன சட்டத்தில் வரையறுக்கப்பட்ட அளவு மற்றும் நிறத்தில் எண் பலகையை பொருத்துதல் வேண்டும். மேலும் சிலர் தங்கள் வாகனங்களில் அரசு அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகளின் வாகனங்கள் போன்று தோற்றம் அளிக்குமாறு புதுவை ஸ்டேட் அல்லது யூடி என்று எழுதி வைத்துள்ளனர். இதுவும் சட்டப்படி குற்றமாகும். மேலும் தேர்தலை சீர்குலைப்பதற்காக அரசுக்கு சொந்தமான வாகனங்கள் என்ற போர்வையில் மது வகைகள், பணம், பயங்கர ஆயுதங்கள், வெடிபொருட்கள் மற்றும் சமூக விரோதிகளை கூட புதுவைக்கு கடத்த உபயோகப்படுத்தக்கூடும். எனவே மேற்கண்ட திசை திருப்பும் வாசகங்கள், பெயர்கள், சித்திரங்கள் மற்றும் புகைப்படங்கள் பொறித்து வைத்துள்ள வாகனங்களை போக்குவரத்தில் காண நேரிட்டால் அவற்றை பறிமுதல் செய்யுமாறு காவல்துறை, போக்குவரத்து துறை, தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் நடத்தை விதிமீறல் கண்காணிப்பு படை ஆகியோருக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியால் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு அமுலாக்கப்பட்ட பின் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் முற்றிலும் மாறுபட்ட தொகுதியில் மக்களை சந்திக்கின்றனர். அதில் முத்தியால்பேட்டை தொகுதியை பற்றி காண்போம். தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பு முதல் தொகுதியாக இருந்த முத்தியால்பேட்டை தொகுதி இப்பொழுது மறுசீரமைப்புக்கு பின் 13வது தொகுதியாக வந்துள்ளது. இந்த தொகுதியில் தெபேசான்பேட்டை, முத்தியால்பேட்டை மேற்கு, கிழக்கு, சோலை நகர், வஉசி நகர், ராமகிருஷ்ணா நகர், திருவள்ளுவர் நகர் ஆகிய வார்டுகள் இடம்பெற்றுள்ளன. ஏற்கனவே இந்த தொகுதியில் இருந்த செந்தாமரை நகர், சூரியகாந்தி நகர் ஆகிய பகுதிகளை இந்த தொகுதி இழந்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பு இந்த தொகுதியில் 25,528 வாக்காளர்கள் இருந்தனர். இப்பொழுது இந்த தொகுதியில் 26,342 வாக்காளர்கள் உள்ளனர். மத்தியில் இருந்து தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 100 துணை ராணுவ படையினர் புதுவை வந்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்காக புதியதாக 100 துணை ராணுவ படையினர் புதுவை வந்துள்ளனர். கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் தங்கியுள்ள அவர்கள் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புதுவை வந்துள்ள துணை ராணுவ படையினருக்கு உயர் அதிகாரிகள் தேர்தல் பணி குறித்து ஆலோசனை வழங்கினர். கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்ற ஆலோசனை நிகழ்ச்சியில் போலீஸ் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு துணை ராணுவ வீரர்களுக்கு பணி குறித்து எடுத்துரைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.